ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் லேடிஸ் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நிறைய டிப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேக்ரவுண்டில் வந்து ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதை வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டுட்டு நான் நார்மலாக டிப்ஸை சொல்கிறேன்ற மாதிரி யோசிக்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் வந்து ஆரி ஒர்க் பற்றி நான் எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றது வந்து டீட்டெயில்டாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை பற்றி டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து போட்டிருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியர்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ திரும்ப திரும்ப நான் வந்து இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆரி ஒர்க்கு சேம் மெத்தடு தான் நான் எல்லாத்துக்குமே நான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதனால் இன்றைக்கி சின்னதாக நான் டிப்ஸை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களோட. நார்மலாக வந்து நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போது யாருக்கு வந்து நம்ம ஸ்ட்ரைட் கட் போடுறது, யாருக்கு வந்து க்ராஸ் கட் போடுறதுன்றது நிறைய டவுட்ஸ் இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டவுட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நார்மலாக வந்து 28, 30, 32 வரைக்குமே வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் கட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் 32க்கு மேலே நீங்கள் போகும்போது பஸ்ட்டு சைஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு பஸ்ட்டு சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா க்ராஸ் பீஸில் நீங்கள் கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம நார்மலாக ஸ்ட்ரைட் பீஸில் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து உங்களுக்கு இழுவை கொடுக்காது. கீழே வந்து நீங்கள் கிளாத்தை வச்சுட்டு கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ரைட் பீஸ் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் வந்து கொஞ்சம் இழுவை கொடுக்காது. க்ராஸில் கட் பண்ணும்போது லைட்டாக வந்து க்ராஸில் வந்து நமக்கு இழுத்து பார்க்கும்போது நல்ல இழுவை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்காங்க, நம்மளுக்கு சுற்றளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை பஸ்ட்டு மட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து நல்லா ஃபிட்டிங்காக இருக்கிற மாதிரி ஒரு இது கொடுக்கும். நார்மலாகவே நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க இல்லை ஸ்ட்ரைட் கட் தான் பண்ணுறீங்க, அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்ட்ரைட் கட்லேயே வந்து சைடில் மட்டும் லைட்டாக க்ராஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணுவீங்க. ஸோ அதுவுமே வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நல்ல க்ராஸ் எடுத்துக்கணும். நல்ல க்ராஸ் எடுத்துகிட்டு நீங்கள் லைட்டாக வந்து அந்த கிளாத்தை நல்லா இழுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ தூரம் இழுவை கொடுக்குதுன்றது. ஸோ அந்த மாதிரி பீஸ் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ளவுஸ் வியர் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேக் நெக்கு வந்து நல்ல டீப்பாக வேணும்னு கேட்பாங்க, அகலமாக வேணும்னு கேட்பாங்க. பட் ஆனால் கொஞ்சம் நம்ம அகலமாக வைக்கிறோமோ அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லைட்டாக லூஸ் விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் சைடில் வந்து நீங்கள் எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்கன்றதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு நார்மலாகவே வந்து எல்லாருக்குமே ரொம்ப லீனாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப வந்து ஷோல்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நார்மலாக வந்து 2.25 வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு ஒரு 28, 30 அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு 3 இன்ச்சு 3.25 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் வச்சிங்கனாலே ரொம்ப கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் அதை விட வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்குது, ஷோல்டர்ஸ் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்குன்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு 3, 3.25 வரைக்குமே நீங்கள் எடுத்தால் போதும். அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸில் லூஸ் விழுகும். அட் த சேம் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக் நெக்கை வந்து நல்லா அகலமாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் இப்போ சப்போஸ் வந்து பேக்கில் 4 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் எடுக்கிறீங்க, 4 இன்ச்சு அப்படின்னா நான் ஒன் சைடாக சொல்கிறேன். அதாவது நம்ம ஃபுல்லாகவே கணக்கு பண்ணும்போது 8 இன்ச்சு நீங்கள் எடுக்கிறீங்க நெக்கு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 6 இன்ச்சு சம்திங் அந்த மாதிரி தான் எடுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் அதுலேயுமே லூஸ் விழுக தான் செய்யும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஃப்ரண்ட்டில் லூஸ் விழுகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் பேக் சைடில் இருக்கிற உங்களோட நெக்கோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த லூஸ் விழுகிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம பேக் நெக்கு கட் பண்ணுறதால மட்டும் நம்மளுக்கு வந்து லூஸ் விழுகாது, ஃப்ரண்ட்லேயுமே வந்து அதை நோட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். சேம் டைம் நம்மளுக்கு ஆம்கோல் சைடு வந்து நம்ம கரெக்டாக கட் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி இல்லாட்டி நெக்கோட ஃப்ரண்ட்டோட அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துருக்கலாம். ஒவ்வொருத்தவங்க நல்ல டீப் நெக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ப்ளவுஸ் போடும்போது கரெக்டாக இருக்கும். ரீசன் என்ன அப்படின்னா பேக்கில் வந்து நம்ம எவ்வளோ லென்த்து கொடுக்குறோம், நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கம்மியாக கொடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இழுத்து மாட்டுவீங்க இல்லையா, இழுத்து மாட்டும் போது உங்களுக்கு பேக் சைடில் வந்து அந்த நெக்கு இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ பேக் சைடு வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ஃப்ரண்ட்டுமே வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும்.
ஸோ நம்ம அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு பேக்கில் வந்து நீங்கள் என்ன அளவு எடுக்கிறீங்களோ மேக்ஸிமம் வந்து 3.25 எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்காங்க, ரொம்ப வந்து எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு சுற்றளவு தான் ஜாஸ்தியாகுமே தவிர ஷோல்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு பெருசாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அதனால் 3.25 வந்து 7 ரேஞ்ச் கரெக்டாக நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் 3.25 எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு நீங்கள் வந்து அந்த நெக்கோட அளவு எடுக்கும்போது 2.25 எடுத்துக்கோங்க. அதாவது பேக்கில் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச் மட்டும் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் மாட்டும்போது உங்களுக்கு ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரியும் இருக்காது, அட் த சேம் டைம் வந்து நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், ஃபிட்டிங்காகவும் இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சரி, நீங்கள் வியர் பண்ணும்போதும் சரி, நல்ல ஒரு ஃபிட்டிங்கில் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபால்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வந்து ஒன்று கொடுத்துருப்போம், ப்ளவுஸ் வந்து ஒரு கிளாத்தில் கொடுத்துருப்போம். அதாவது வந்து அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு நல்ல ஃபுல் வாயில் கிளாத்தோ இல்லை காட்டன் கிளாத்லேயோ வந்து ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது வந்து நீங்கள் நார்மலாக ஒரு டிப்டாப் கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாத்தாக இருக்கட்டும், அப்படி இல்லை அப்படிலாம் லைனிங் கிளாத் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நம்ம ஃபிட்டிங் வந்து ஒரே மாதிரியாக இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு ஃபுல் வாயில் கிளாத்தோ இல்லை காட்டன் கிளாத்தோ ஏதோ ஒரு கிளாத் நீங்கள் வியர் பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் உங்களுக்கு. உங்கள் பாடிக்கு ஏற்ற மாதிரி வந்து அது கொஞ்சம் ஃபிட்டிங்காக செட் ஆகிக்கிறோம் அது. அட் த சேம் டைம் வந்து ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் லைனிங் கிளாத்தோ இல்லை டிப்டாப் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த மாதிரி கிளாத் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா இழுத்து கொடுக்காது. உங்களுக்கு நீங்கள் என்ன ஷேப்பில் தைக்கிறீங்களோ, என்ன மாதிரியான ஒரு அளவில் தைக்கிறீங்களோ அதே அளவில் தான் இருக்கும். உங்கள் பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நல்லா இழுவெல்லாம் கொடுக்காது, அது அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அளவு ப்ளவுஸ் என்ன கொடுக்குறீங்கன்றதை பார்த்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் வந்து நார்மலாக டிப்டாப் கிளாத் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நீங்கள் லைனிங் கிளாத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா சேம் மெஷர்மெண்ட்லேயே எடுக்கலாம். லைட்டாக வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஒரு 1/4 இன்ச் கிட்ட கொஞ்சம் லூஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபுல் வாயில் கிளாத்தோ இல்லை காட்டன் கிளாத்தோ ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை விட ஒரு 1/4 இன்ச் வந்து உள்ளே விட்ட மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக நோட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங் பீரியட்லேயே வந்து எல்லாமே சொல்லித்தர மாட்டாங்க. நம்மளாம் ஸ்டிச் பண்ண தான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிய வரும். சேம் டைம் வந்து நீங்கள் அதே மாதிரி பாடி வந்து பின்பக்கமாக வந்து நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கீழே வந்து நீங்கள் அந்த மடிப்பு கொடுக்குறீங்க இல்லையா, பட்டி வைக்கிறதுக்கு ஒரு மடிப்பு கொடுத்துருப்பீங்க. அந்த மடிப்பு வந்து கொஞ்சம் கனமாக இருக்கிற மாதிரி நீங்கள் 2 சைடை வந்து ஃபோல்டு பண்ணி நல்லா மடித்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து கிளாத் கம்மியாக இருக்குது உங்களுக்கு அந்தளவுக்கு கிளாத் இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு லைட்டாக மடித்து பட்டியை வந்து திருப்பி வைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பேக் சைடில் வந்து ஷோல்டர் சைடு ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், சென்டர் பார்ட் வந்து கொஞ்சம் அமுங்கி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பட்டி வைக்கும்போது ப்ளவுஸ் வந்து அப்படியே நிற்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃபிட்டிங் பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லைனிங் கிளாத்லேயுமே சரி, நீங்கள் நார்மலாக வந்து லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ப்ளவுஸ் பீஸை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் எல்லாமே வந்து நான் நார்மலாக ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம சேனலில் போய் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் வாங்க. இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து அமௌண்ட் எவ்வளோ வாங்குறதுன்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அது எவ்வளோ வாங்குறதுன்றதை பார்க்கலாம். நார்மல் ப்ளவுஸ் வந்து 90 ருபீஸ் தான் நான் வாங்கிட்டுருக்கேன், 90 ரூபா தான் நான் வாங்கிட்டுருக்கேன். நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நான் இருக்கிற ஏரியா வந்து கொஞ்சம் அவுட்டரான ஏரியா, அதாவது கொஞ்சம் கிராமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் என்னோடய பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த அமௌண்ட்டே வந்து நீங்கள் எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நான் வாங்குகிற மெட்டீரியல் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு நான் கலெக்ட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி நான் வச்சுருக்க பிளேஸுமே வந்து கொஞ்சம் கிராமன்றதுனால என்னால் இவ்வளோ தான் கலெக்ட் பண்ண முடியுன்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை ஜாஸ்தி பண்ணுறதோ இல்லை கம்மி பண்ணுறதோ கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிற அமௌண்ட் எல்லாமே வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு அதில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ் வந்து நான் 90 ரூபா தான் வாங்குகிறேன். நான் லைனிங் ப்ளவுஸ் வந்து 220 ரூபா வாங்குகிறேன். லைனிங்க்கு மட்டும் நான் 40 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குகிற மாதிரி வாங்குகிறேன்.
சேம் டைம் வந்து உங்களுக்கு லைனிங் மட்டும் வச்சுட்டு நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் 220 ரூபா. அது போக நம்ம ரோப் மட்டும் தனியாக வாங்கி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரோப்புக்கான காசு, அதாவது கயிறு வைக்கிறோம் இல்லையா பின்னாடி, அந்த கயிறோட அமௌண்ட்டு ப்ளஸ் என்னோடய ஸ்டிச்சிங் காஸ்ட் சேர்த்து தான் நான் அமௌண்ட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 20 ரூபா இல்லை 30 ரூபா எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி தான் இருக்கும். நான் ரவுண்டாக வந்து கீழே 2-3 ஸ்லாங் வந்து கொஞ்சம் நிறையா கேட்பாங்க. சேம் டைம் வந்து இப்போ நிறைய டசல்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி கேட்பாங்க. ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு சிம்பிளாக இருந்தாலும் ஓகே தான், பட் டசல்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், கொஞ்சம் ட்ரெண்டிங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு 250 தான் கலெக்ட் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 30 ருபீஸ் கலெக்ட் பண்ணுவேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோன் ஒர்க் பார்க்கலாம். ஸ்டோன் ஒர்க் எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் தான், பட் ஸ்டோன் மட்டும் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஒரு லேயர் மட்டும் தான் கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம நெக் லைனில் ஃப்ரண்ட்டு அண்ட் ஸ்லீவ் இந்த 3 பார்ட்லேயுமே வந்து நம்ம அந்த ஸ்டோனை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இதில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஹோல்சேலில் வாங்கினா தான் வந்து இது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்மளுக்கு அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுக்குமே வந்து ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எல்லாமே மெட்டீரியல் எல்லாமே வந்து ஹோல்சேல்லே வாங்கிடுங்க. நீங்கள் ரீட்டெயிலில் வாங்கும்போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் கரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்ட வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் அது லாஸ், உங்களுக்கும் அது லாஸாக இருக்கும். ஸோ நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளான ப்ரைஸாகவும் இருக்கும், உங்களுக்கும் வந்து அதில் ப்ராஃபிட் நீங்கள் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து நான் ஸ்டோன் ஒர்க் வைக்கிறதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 50 ருபீஸ்லேருந்து 70 ருபீஸ் வரைக்கும் வாங்கிப்பேன். நான் 50 ருபீஸ் யாருக்கு வாங்குவேன் அப்படின்னா, உங்களுக்கு அளவு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நெக்காக இருக்கட்டும், நம்மளுக்கு ஸ்லீவில் வந்து சுற்றளவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ சின்ன பொண்ணுங்களுக்கு, அதாவது சின்ன பொண்ணுங்க மீன்ஸ் சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நான் அமௌண்ட் கம்மி பண்ணிப்பேன். அட் த சேம் டைம் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தது, சுற்றளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நான் 70 ருபீஸ் வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணிப்பேன். அடுத்த பார்ட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து டிசைன் ப்ளவுஸ்க்கு என்ன ப்ளவுஸ்க்கு எப்படி வாங்குறதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஹெவியாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பட் கேட்டால் கொடுப்பாங்களா, எவ்வளோ அமௌண்ட் நம்ம சார்ஜ் பண்ணலாமா அப்படின்ற டவுட்ஸ் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் பண்ணுற ஒர்க்கை வந்து நீங்கள் கொஞ்சம் நீட்டாக பண்ணி கொடுங்க. நீட்டாக ஃபினிஷிங்காக ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, நீங்கள் கேட்டாலும் வந்து இதுக்கு இந்த அமௌண்ட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கக்கூடாது. இந்த அமௌண்ட் வந்து இதுக்கு ஓகே தான், பாவம் அந்த நல்லா வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். ஸோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. டிசைன் வந்து நீங்கள் எதில் பண்ணியிருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லேஸ் ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கீங்க, லேஸ் மட்டும் வச்சு கவர் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லேஸோட அமௌண்ட்டு ப்ளஸ் உங்களோட ஸ்டிச்சிங் காஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் கிளாத் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான நிறைய வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது, நான் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணுறேன். நான் இதில் வந்து நீங்கள் நார்மலாக வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு, அதுலேயே வந்து கொஞ்சம் டிசைன் வைக்கிறது, அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னு, அந்த மாதிரி சிம்பிளான ஒர்க் எல்லாமே நிறையா இருக்கும். அதாவது ஸ்டோன் ஒர்க் இல்லாமல் அந்த மாதிரி வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து 350, 400 அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 500க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே வந்து ஹெவியான பீட் ஒர்க் இருக்கணும், ஸ்டோன் ஒர்க் இருக்கணும். ஸோ அதே மாதிரி டசலுமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ரெடி பண்ணியிருக்கணும். ஸோ டசல் வந்து நம்ம ரெடி பண்ணும்போதுமே வந்து ரெடிமேட் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எடுக்க தான் வேணும். ஏன்னா வந்து நம்ம ரெடிமேடில் டசல் வாங்கும்போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ அது எல்லாமே ஈக்குவல் பண்ணி பார்த்துட்டு ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கே வந்து நான் லேஸ் ஒர்க்குன்ற மாதிரி இருந்தது அப்படின்னா 300 வந்து நான் கண்டிப்பாக சார்ஜ் பண்ணிடுவேன். கிளாத் ஒர்க் வந்து ஸ்டார்டிங்கே 350 தான் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம கிளாத் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாத்தோட அமௌண்ட் கூட நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இந்த இது எல்லாமே வந்து ஒரு பேசிக்கான ஐட்டம்ஸ் தான். கிளாத் மட்டும் வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிக்கோங்க. ஏன்னா வந்து நிறைய வீடியோஸில் நானே போட்டிருக்கேன், பார்டர் மட்டும் வச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து டிசைன் வச்சு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒர்க் எல்லாமே வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் முடியும். சேம் டைம் வந்து கிளாத்துமே வந்து உங்களுக்கு கம்மியாக தான் செலவாகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க.
இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நிறைய டெய்லரிங் பற்றி டிப்ஸ் வந்து நான் நிறையா கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து என்ன பார்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருக்கு, நம்ம வீடியோ போடுறது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.